கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம். ஆடி அமாவாசையையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். மகாலயபட்சம் ஆரம்பத்தில் இருந்து மகாலய அமாவாசை முடிய உள்ள 15 நாட்கள் மகாலயபட்ச புண்ணிய காலமாகும். இந்த காலங்களில் நம் மீது அன்பும் பாசமும் காட்டி வளர்த்த, நமக்கான பல தியாகங்களை செய்த நம் முன்னோர்களை வணங்க வேண்டும் என்பதும், அவ்வாறு வணங்கினால் நாம் அளிக்கும் உபச்சாரங்கள் பூஜைகளை ஏற்று முன்னோர்கள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் என்பது ஐதீகம். அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசையையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு எள், பூ, பழம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் புதுவை திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட புதுவையில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் ஆடி மகாலய அமாவாசையையொட்டி பொதுமக்கள் ஏராளமானவர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். புதுவை சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா.